தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது பழனியில் 100 கோடி ரூபாய் கோவில் நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளருக்கு முன் ஜாமீன் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தாவேக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவல நிலையில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலில் ஜஸ்டின் மணிகண்டன் மட்டுமே பத்திரப்பதிவு செய்ததாக கூறிய நிலையில் தற்போது 2 சார் பதிவாளர்கள் இணைந்து பத்திரப்பதிவை மேற்கொண்டதாக அரசு தகவல் வெளியாகியிருக்கிறது. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் அளித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். பழனியில் 100 கோடி ரூபாய் கோவில் நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் அளித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். பழனியில் 100 கோடி ரூபாய் கோவில் நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் அளித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதலில் ஜஸ்டின் மணிகண்டன் மட்டுமே பத்திரப்பதிவு செய்ததாக கூறிய நிலையில் தற்போது 2 சார் பதிவாளர்கள் இணைந்து பத்திரப்பதிவை மேற்கொண்டதாக அரசு தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 பதிவாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா என்றும் நீதிபதி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். ஊழலற்ற ஆட்சியை நடத்துவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூவி வந்த டிவிகே ஆட்சியில் தற்போது பல ஊழல்கள் அரங்கேறி வருகிறது. அதில் ஒன்றாக பழனியில் 100 கோடி ரூபாய் கோவில் நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கானது தற்போது நடந்து வரக்கூடிய நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் அளித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம்.